ரவி சாஸ்திரியுடைய ஒரு கோச்சிங்ன்றது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. இங்கிலாந்துல மட்டும் போய் தலைவன் கலக்கிட்டாப்லனா, அப்படியே காலர தூக்கி விட்டு நம்மலாம் வந்து விசில போட்டு, "ஏய் பார்றா என் தலைவன்" அப்படின்னு சொல்லலாம். பட் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சும்மா அத ஆ கமெண்ட்ல பேசிட்டு போயிருவாங்களா? இல்ல. இதுக்கு ஐ மீன் நெறைய ஐடியாஸ் ஆர் ஃப்ளோட்டிங் அரவுண்ட். சேஞ்ச் ஆஃப் கோச்சஸ்க்குமே தே ஆர் இது ஏன்னா இந்த பேஸ்பால் வொர்க் அவுட் ஆகல. பிரெண்டன் மெக்கல்லமோட இது கூட ரொம்ப நாள் அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. ரவி சாஸ்திரி போகட்டும். அடுத்த வருஷம் ஜூலை, ஆகஸ்ட்க்கு அப்புறம் போகட்டும். ஏன்னா நம்ம வந்து இங்கிலாந்து டூர் போறோம். அவர் அந்த பக்கம் போய் ஃபுல்லா நம்ம டீம பத்தி அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் கத்துக் குடுத்து, அது பண்ணாம மேபி போமாட்டார்ன்னு நெனைக்கிறேங்க. நம்ம பிசிசிஐ விடமாட்றாங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு, ஒரு நேபாளுக்கு, ஓமன் இந்த மாரி கண்ட்ரீஸ்க்குலாம் இந்தியாலருந்து யாராவது ஒருத்தவங்க ஹெட் கோச்சா கூட போட்டுண்டா மாப்ள. ஆனா இந்த பிக் 3ன்னு சொல்ற இந்த டீம்ஸ், இந்த செனா கண்ட்ரீஸ் இவனுங்க எவன் பக்கமே வந்து நம்ம ஆளுங்கலாம் போய்லாம் மாப்ள நம்ம தான் இப்ப மேல நிக்கிறோம். நம்ம தான் நிக்கணும். அப்படின்னு சும்மா வேணா ஒரு பேட்டிங் கோச், ஒரு அசிஸ்டன்ட் கோச், 3 அசிஸ்டன்ட், 5த் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாரி வேணா ஏதாவது போகட்டும். இந்த ஹெட் கோச் வேலை, பேட்டிங் கோச் வேலையே வேணாம். அதெல்லாம் மறந்துருங்க அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. பிசிசிஐ இஸ் வெரி இதுங்க. அந்த விஷயத்துல ரொம்ப தெரியும். ஆமா.